இப்ப இன்னொரு விஷயமும் இதுல பார்க்கப்படுதுன்னா, இப்ப மத சார்பற்ற கட்சி அப்படின்னா அது டிஎம்கேவை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் ஒரு சில மத சார்ந்து இருக்கிறதுனால ஒரு விஷயங்கள் இருக்கு. இப்ப தாவேகாவுக்கும் மத சார்பற்ற கட்சின்னு தான் இப்போதைக்கு பேர் வந்துட்டு இருக்கு. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இத மத சார்பற்ற கட்சிங்கிற டிஎம்கேவால வந்துட்டு அவங்கள்ட்ட இந்த ஓட்டு எந்த அளவுக்கு இங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்கு? நான் சொல்றது 2 மதங்கள், ஒரு கிறிஸ்துவர் ஓட்டா இருக்கட்டும், ஒரு இஸ்லாமியர் ஓட்டா இருக்கட்டும், ஒரு தலித் ஓட்டா இருக்கட்டும், அவங்க இந்த பக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு? இது எப்படி சாத்தியமாகும் நினைக்கிறீங்க? இல்ல, நிச்சயமா இப்ப இது நாள் வரையிலையும் பாத்தீங்கன்னா திமுகவோட ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ் பாத்தீங்கன்னா அந்த பிஜேபி எதிர்ப்பு மனநிலை தான். தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு இருக்கிற எதிர்ப்பு மனநிலை ஓட்டுகளை தன் பக்கம் இழுத்துதான் இந்த சக்சஸ் ஃபார்முலாவை இழுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா அதிமுக ஏற்கனவே பாஜக சார்புநிலை எடுத்த ஒரு கட்சிங்கிறதுனால ஒட்டுமொத்த சிறுபான்மையினர் வாக்குகளும் திமுகவுக்கு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்படியே 100% கன்சாலிடேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த எலெக்ஷன்ல இந்த புது பிளேயர் விஜய் அவர்கள் வந்ததுனால அவரு இயற்கையாவே ஒரு சிறுபான்மையர் சமூகத்துல இருக்கிறதுனால அவர் சாதி மதம் சமூகம் சார்ந்து இல்லாத ஒரு தலைவர், இல்லாத ஒரு கட்சியை தான் அவர் ஃபார்ம் பண்ணிருக்காரு. இப்போ வரைக்கும் அவர் எல்லா கோயிலுக்கும் அது ஒரு ஃபார்ம் பண்ணிருக்காரு. எல்லா விஷயத்தையும் அதை மத சார்பற்ற அறிக்கையை கொடுக்காத அளவுக்கு எல்லா விஷயமும் பண்ணிட்டாரு. ஆமா, அப்படி இருக்கும்போது அவர் இயற்கையாவே அதை சார்ந்து இருக்கும்போது அந்த சிறுபான்மையர் மத்தியில எஸ்பெஷலி கிறிஸ்டியானிட்டி மக்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை அது உருவாக்கி இருக்கு. இன்னொன்னு, அவரும் பிஜேபியை கடுமையா எதிர்க்கிறாரு. அவர் கட்சியை ஆரம்பிக்கும் போதே கொள்கை எதிரி பாஜக, ஒரு நாளும் கூட்டு கிடையாதுங்கிறத சொல்லிட்டாரு. இன்னைக்கு பிஜேபி எத்தனையோ வகையான அவருக்கு இடையூறுகளை கொடுத்த போதும், ஜனநாயகன் படம் ரிலீஸா இருக்கட்டும், அவரை டெல்லிக்கு கூப்பிட்டு இது பண்ணதா இருக்கட்டும், கரூர் வழக்குல சிபிஐ இவ்வளோ பிரச்சனைகளை பண்ணும்போது கூட அவர் அதுக்கு பிடி கொடுக்காம பாஜக எதிர்ப்பு நிலையில கொஞ்சம் உறுதியா வேற இருந்துட்டார். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இது நாள் வரையில திமுகவுக்கு போன அந்த சிறுபான்மையினர் ஓட்டுகள், மெஜாரிட்டியான ஓட்டுகள் தாவேகா பக்கம் திரும்புறது, அவங்க தாவேகா கன்சால்ட் பண்றது மிக மிக உறுதியான ஒண்ணு. அதுல மாற்றம் இல்லை. இது திமுகவுக்கே தெரியும். தெரிஞ்சதுனாலதான் அவங்க இவ்வளவு எஃபெக்ட் எடுக்கிறாங்க. இல்லைன்னா இவ்வளோ வாக்குறுதிகள், இவ்வளோ பெரிய பிரயத்தனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே திமுக, அதுல இருந்து அது வெளிப்படையா தெரியுது.